சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஜெய் சித்தர், ஜெய் சித்தர், ஜெய் சித்தர், ஜெய் சித்தர், ஜெய் சித்தர். தெளிவு கூரே ஒரே சிந்தித்தல் தானே அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஓழே முதல்வனை எப்பரி சாய்வினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசை ஈசன் ஈசன் அருள்
பெறலாமே. ஜெய் சித்தர். வடவாற்றம் கரை வாழும் வள்ளலே போற்றி, பந்துவர்த்தம் துயர் நீக்கும் சித்தரே போற்றி என்ற வரிகளுக்கு ஏற்ப இங்கு வருகின்ற ஒவ்வொருவரின் துயரையும் சித்தர் போக்கிக் கொண்டு நம் வாழ்வை எல்லாம் வளமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த குரு பூஜை நிகழ்வானது நமக்கெல்லாம் ஒரு பெரிய திருவிழா போன்ற ஒரு நிகழ்வு. நாம் இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்விற்காக தான் காத்திருக்கிறோம். அத்தகைய அற்புதமான நிகழ்விற்கு நீங்கள் எல்லாரும் வெளி ஊரில் இருந்து வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்க வருகிறார் ஆயில்ய வழிபாட்டு குழுவின் தலைவர் திரு ராஜ்செழியன் அவர்கள். இந்த ஆண்டு 49ஆம் ஆண்டு, மிக சிறப்பான ஆண்டு. இந்த 49 ஆண்டுகளில் சித்தர் அவர்கள் இந்த பகுதியில் பல அற்புதங்களை அதற்கு முன்னாடி எவ்வளவு நிகழ்த்தினாரோ அதற்கு பிறகும் கிட்டத்தட்ட 49 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நல்ல பணிகளுக்கு, நல்ல அவர்கள் கேட்கின்ற வரங்களுக்கு என்ன அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மிக அற்புதமாக நம்முடைய கரூர் சத்யநாராயண சித்தர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த குரு பூஜையில் பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாக சித்தர் ஆசிரமத்தின் சார்பிலும் ஆயில்ய வழிபாட்டு குழுவின் சார்பிலும் மனமுகுந்து வருக வருக என உங்களை தான் வரவேற்க வேண்டும் முதலில். ஏனென்றால் இந்த மாதந்தோறும் நடைபெற வேண்டிய ஆயில்ய வழிபாட்டில் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பவர்கள் நீங்கள். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வருகை புரிந்திருக்கும் நிர்வாக அறங்காவலர் ஒருவரான கர்நாடக மாநிலத்தில் PWDயில் என்ஜினியராக, எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றாலும் இப்போது அகில இந்திய அளவில் நில மதிப்பீட்டு ஆணையத்தின் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறார். தலைவருக்கும் இப்போது போட்டியிட்டு இருக்கிறார். அதற்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாக உள்ளன. இந்த தருணத்தில் சித்தரின் ஆசி அவருக்கு எப்போதும் இருக்கும் என்பதையும் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு தலைமையுரை ஆற்றுமாறு TV சந்திரா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சித்தரை நான் பார்த்ததில்லை. 1993 என்னுடைய நண்பர் DC பசுவராஜ், அவங்க சீஃப் இன்ஜினியர், ஓய்வு பெற்ற சீஃப் இன்ஜினியர், அவங்க தான் என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து சித்தர் சமாதியை காட்டினார்கள். சித்தர் பல விஷயங்களிலே பல ஜனங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். எனக்கும் நான் ஜெய் சித்தர் என்னால் போதும், என்னுடைய மனக்கவலையை தீர்ந்துவிடும். பல ஜனங்கள் படிக்காதவர் கூட நல்ல படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அதனால இது உங்களுடைய ஆசிரமம், இது உங்க வீடு, நீங்க எப்போ வேணுமாலும் வரலாம். இது எல்லாருக்குமே சொந்தம், ஒரு ஆளுக்கு சொந்தம் கிடையாது. இந்த ஆசிரமம் பல ஜனங்களுக்கு சொந்தமானது. இந்த ஆசிரமம் இது எங்க வீடு, எங்க ஆசிரமம் என்று நினைத்து தாங்கள் உதவி செய்தால் இந்த கட்டடம் பெரிய கட்டடமாய் ரொம்ப அருமையாய் நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். சுவாமி விமுக்தானந்தர் மகாராஜ் அவர்கள் ராமகிருஷ்ணா மடம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. மிக நேர்த்தியாக, மிக அற்புதமாக அந்த மடத்தை வழிநடத்தி வருகிறார்கள் நமது சுவாமிஜி அவர்கள். இறைவன், சித்தர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாம் பேசியதை திரும்ப நம்முடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் சொல்லணும்னா ரீவைன் பண்ணுறது. ரீவைன் பண்ணி அது பார்க்கும் போது மீண்டும் ஒரு முறை அவர்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள். ஒன்று, அவர்களோடு நாம் மீண்டும் ஒரு முறை வாழ்வதற்காகத்தான் இது போன்று திருவிழாக்கள் வருடா வருடம் நாம் கொண்டாடுகிறோம். பொதுவாக சாமியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சாமி மலை ஏறிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, இந்த உலகெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறவங்க. அப்படி சாமி மலை ஏறக்கூடிய சித்தர்கள், அருளாளர்கள்லாம் இருக்கும் போது மலையிலிருந்து, திருவண்ணாமலை மலையிலிருந்து ஒருத்தர் சமவெளிக்கு வந்து அருள் பாலிப்பதற்காக வந்திருக்கார் அப்படின்னா அவர் தான் நம்முடைய சத்யநாராயண சித்தர். கீழேருந்து மேலே போகிறவங்க பார்க்குறோம், மேலே இருந்து கீழே வந்து மற்றவர்களை ஏற்றிச் செல்வதற்காக வந்திருக்கிற ஒரு சித்தராகத்தான் நம்முடைய சத்யநாராயண சித்தர் அவர்களை நாம் கருதுகிறோம். மக்களுக்கு இன்றும் அருள் புரியக்கூடிய சித்தர்கள் அப்படித்தான் வர்றாங்க. அந்த மாதிரி வகையில் நாம் நம்முடைய சித்தர் அவர்களை நாம் பார்க்கிறோம். சில விஷயங்கள் நம்ம பெருமைப்படணும், பெருமிதம். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க. ஒன்று கருவி, இறைவனுடைய கைவில் கருவி. அதை மறந்தால் அந்த கொஞ்சம் புள்ளி வந்துடும். அந்த இதுக்கு ஒரு புள்ளி
கர்வி. கர்வின்னா யாரு? கர்வம் உள்ளவன். அப்படி கருவியா கர்வியா, இதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் அருள், குரு அருள், அடியார்களுடைய அருள், பெரியவங்க அருள், அப்பா அம்மா அருள், மனைவியோட அருள், கணவனோட அருள் எல்லாமே இருந்து இது மட்டும் இல்லைன்னா போட்டோ விட்டுருவ நீ. அது என்ன? ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு, அங்கதான் இருக்குது. உன்னுடைய மனதின் அருள் இல்லாவிட்டால் எல்லாமே கஷ்டம். அதனால மனதை அப்படி எடுத்து அப்படி போடணும். பகவத்கீதையில இறைவன் கிருஷ்ணர் சொல்றாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு, நான் வில்லேந்தியவர்களின் விஜயனாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்வார், மேருமலையாக இருக்கிறேன் அப்படி இப்படி சொல்வார். இந்திரியங்களில், புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த இந்திரியங்களில் நான் எங்கு இருக்கிறேன் அப்படின்னா மனதாக இருக்கிறேன். ஆனால் அது நம்ம உணர்கிறோமா? மனசே சரியில்லை. ரொம்ப அது பெரிய இந்துக்களுக்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு வியாதி. அது மனசே சரியில்லை, என்னத்தை பண்ணி எதை கேட்டாலும் சரி. கொஞ்சம் அப்படி இப்போ ஒரு பார்க்குறேன், சிரிக்கிறார், நான் ஏதாவது சொல்லி அவர் சிரிக்கலைன்னா, இந்த மனுஷன் சிரிக்கலை, இவர் என் மனசு சரியில்லை, இவர் மனசு சரியில்லை, இப்படி தான் போகுது. மனசு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதை மேம்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் நாம் இன்று எல்லோருமே இன்றையிலிருந்து நாம் இன்று புதிதாய் பிறந்தோம். இந்த நட்சத்திர தினத்துக்கு இன்றைக்கு இந்த குரு பூஜை அப்படின்னா, குரு என்றால் அதாவது நம்முடைய அக இருளை அகற்றுபவர் என்று அர்த்தம். இன்னையிலேருந்து நாம் ஒரு நல்ல ஒரு திடமான சங்கல்பத்துடன் போக வேண்டும். அதுதான் பிரசாதம். பிரசாதம் அப்படின்னா வடமொழியில் சொல்லுவாங்க, பிரசாதம் என்றால் மன அமைதி. என்னது பிரசாதம்னா இப்போ முடிஞ்சோன்னு கொடுக்குறாங்களா? அது கிடையாது, அதுவும் உண்டு. ஆனால் அந்த பிரசாதத்தோடு அருட்பிரசாதம், சித்த பிரசாதம் என்பார்கள். அந்த பிரசாதம் என்னவென்றால், என்னை காப்பதற்கு, என்னை வழி நடத்துவதற்கு என்னுடைய குருநாதர், என்னுடைய சித்தர், என்னுடைய இறைவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த திட விசுவாசம் என்பார்கள். அந்த திட விசுவாசத்துடன் நாம் இங்கிருந்து அந்த அருட்பிரசாதத்தை நீங்கள் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை வேண்டிக் கொண்டு, இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த சத்யநாராயண சித்தர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அவரிடம் சாஷ்டாங்கமாக வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சக்தி வடிவேலுடன் சத்துமை நேரிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ? வடிவேலுடன் தத்துமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ? வடிவேலுடன் தத்துமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ? முருகா உனக்கு குறையும் உள்ளதோ? சக்தி வடிவேலுடன் தத்துமையிலேடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ? வடிவேலுடன் தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ? முருகா உனக்கு குறையும் உள்ளதோ? ஏன் இப்படி கோவணத்தோடு கண்டு கொண்டின்புற்றோர் ஆண்டியானா? முருகா நீ ஏன் இப்படி கோவணத்தோடு கண்டு கொண்டின்புற்றோர் ஆண்டியானா? எனது வினை பொடிபடவும் அல்லவோ வந்து நீ இன்று இப்படி இருக்கலாம். என் ஆசான் அப்பன் அன்னையாம் எண்ணம் எண்ணினேன் தருமயர் பழனி மன்னையில் சங்கத்தும் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் என் தண்டவாணி, என் தண்டவாணி, தண்டவாணி, தண்டவாணி தெய்வமே. படம் நீயப்பா, ஞான படம் நீயப்பா, தமிழ் ஞான படம் நீயப்பா. படம் நீயப்பா, ஞான படம் நீயப்பா, தமிழ் ஞான படம் நீயப்பா. சபை தந்து திரு
குருவாய் உலகோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா ஞானப்பழம் நீயப்பா ஞானப்பழம் அப்பா. கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாயினாய் ஆறு கமலத்தில் உருவாயினாய் கார்த்திகை பெண்பாலுண்டாய் திரு கார்த்திகை பெண்பாலுண்டாய் உலகண்ணி மணி பாரு திருவேணி ஒரு சேர்ந்த தமிழான படம் நீங்கப்பா. ஊருண்டு பேருண்டு புறமுண்டு சுகமுண்டு காட்டு காட்டுண்டு ஊருண்டு பேருண்டு புறமுண்டு சுகமுண்டு காட்டு காருண்டு மேகங்கள் நின்றாய் கையிலையில் நீ வாழக்கிடம் உண்டு மேகங்கள் நின்றாய் கையிலையில் நீ வாழக்கிடம் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தங்கைக்கு தாளாத பாசம் உண்டு துள்ளும் தத்துவம் தவறில்லை சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் தேடுவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் தேடுவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு என்னுடன் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் நாடினானி என்னுடன் நாடினானி.
நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது எப்பொழுதுமே தென்பழனி கருவூரார் சத்யநாராயண அதிஷ்டானம் என்பது நம்முடைய குடும்ப கூட்டம் என்பதை நான் மறப்பதில்லை. இல்லை, அது ஒரு குடும்பத்தினுடைய, நம்முடைய குடும்பத்தினுடைய கூட்டம். இந்த விழா தமிழ் ருசி தெரிந்தவனால் தான் நடத்த முடியும். தியாகராஜ சுவாமி சொல்றார், ராமா அவருடைய நாமம் இருக்க எந்த ருச்சிக்கரா உந்திடா, தெலுங்குல பாடுறார். உன்னுடைய நாமம் எவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி தியாகராஜ சுவாமி பாடுறார். இந்த குழுவினருக்கே தமிழ் ஞானமும் இசைஞானமும் நிருத்திய ஞானமும் இருப்பதனாலே தான் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை காலையில் அழைத்தார்கள், அப்புறம் மாலையில் வந்தால் போதும் என்று சொன்னார்கள். நான் எந்த நேரத்தில் இரவில் கூப்பிட்டாலும் வரக்கூடியவன் தான். அதனால் நான் உங்களுக்காக இருக்கக்கூடியவனை தானே தவிர எனக்காக இருக்கக்கூடியவன் இல்லை. மாலையில் வந்ததன் தான் என்னால் இசையையும் நாட்டியத்தையும் ரசிக்க முடிந்தது. இது சித்தர்களுக்கு பிடித்த முத்தமிழ் விழா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முத்தமிழுக்கும் சொந்தக்காரர்கள் சித்தர்கள் தான். இந்த ராகவ மகேஷ் குழுவினர் மெய்மறந்து அருணாச்சலா என்று அழைத்தார்கள். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. அவன் திருவண்ணாமலையில் இல்லாமல் இங்கே வந்துட்டான், அருணாச்சலமே. ஆடல் வல்லான். எப்படியா ஒரு வயிற்றில் இருக்க குழந்தைய கூட உன்னால் ஆட வைக்க முடியுதுன்னு தான் எனக்கு புரியல. அவ்வளவு அற்புதமாக நாட்டிய கலையிலே கை தேர்ந்தவனாக ஆடல் வல்லான். அந்த குழந்தைகள்லாம் நான் மெய்மறந்து அதை ரசித்து கொண்டிருந்தேன். அவ்வளவு அற்புதமாக அந்த குழந்தைகள் ஆடினார். முதல் நடனம் ஆடும்போது அதுக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தேன். ரெண்டாவது நடனம் ஆடும்போது அந்த 500 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டே ஆடிடுச்சு. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கு. நான் இசையை ரசிக்க தெரிந்தவன், நிருத்தியத்தையும் ரசிக்க தெரிந்தவன் என்பதனால குறையொன்றும் இல்லை. நல்லா சிறப்பாக நடனம். அதில் நான் பரதநாட்டியத்தை கூர்ந்து கவனிப்பேன். ஒரு சிலவற்றை நாம் கொஞ்சம் திருத்திக் கொள்ளலாம். ஏனென்று கேட்டால், தட்டடவு போட வேண்டிய இடத்திலே நாட்டடவு போட்டு சில குழந்தைகளும் இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கலாம். எல்லாம் இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ் கோடு பரதநாட்டியத்துக்கு இன்னும் பளிச்சுன்னு போடுற மாதிரி நெக்ஸ்ட் டைம் அது அப்படி தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் 1-2 குழந்தைகள் எப்பொழுதுமே அதுகளுக்கு முடியல, இத்தனோண்டு இடைஞ்சலான இடத்துல ஆட சொன்னால் அது எப்படி அது ஆடும். அரை மண்டிக்கு பதிலாக நின்றுக்கிட்டே ஆடுனதெல்லாம் பார்க்குறேன் நான். அதனால் பரவாயில்ல, இதெல்லாம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். மிக அற்புதமாக விநாயகருடைய அரி திருமருகனை விக்ன விநாயக, இதான் முதல் பாட்டு பரதநாட்டியத்தில். அதை ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தைகள் பாவமும் சரி, ராகமும் சரி, தாளமும் சரி இயைபுடையதாக இருந்தது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
அதனால் நீங்கள் எல்லாம் நீடூழி வாழணும், நல்லா இருக்கணும். இன்றைக்கி யார் கலைக்கு சேவை செய்ய வருகின்றார்கள்? ஆகவே அதாவது மூட்டசாமி சொல்கிறாரு, வாய்க்குள்ளே இந்த தொண்டைக்குள்ளேருந்து சாதம் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவன் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் சாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்படி தான் உலகம் இருக்குது. இந்த உலகத்திலே கலைக்கென்று உங்களுடைய சேவை என்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அது வேணும். அது இல்லை, அதை ஒரு பேட்ரன் வேணுமே, ஒரு ஆதரிக்கக்கூடியவர் வேணுமே. அதை செழியன் குடும்பத்தார் அவர் இப்போ வீட்டை மறந்துட்டார். என்ன எல்லாம் மறந்து சதய விழா ஒரு 10 நாள் 15 நாள் மிகச்சிறப்பாக கொண்டாடினார் கரூர் சித்தர். இதில் நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கே செலியன்ட்டு கேட்டு ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க. அடுத்த வருஷம் 50வது ஆண்டு. ஒவ்வொருத்தரும் நீ தனியாக டொனேஷன் கொடுக்க வேண்டாம், எப்பப்போ மார்க்கெட்டு போயிட இந்த சில்லறை பாக்கி இருக்குல்ல அதெல்லாம் போட்டுக்கிட்டே வா. என்ன இதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அதில் ஒரு கணிசமான தொகையை 50வது ஆண்டு விழாவுக்கு அந்த சித்தர்களுக்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதெல்லாம் செய்யலாம். 50வது ஆண்டு விழாவுக்குள்ளே திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகம் பண்ணலாம்னா நாள் மிக குறுகிய காலமாக இருக்குது. முயற்சி பண்ணுங்க, அவர் நடத்திக்குவார். ஏதாவது ஒன்றை வைத்தாவது அப்புறம் விரிவுபடுத்துறது பண்ணிக்கலாம். சிறுக கட்டி பெருக வாழ் என்பதைப் போல சிறிய அளவில் அந்த திருப்பணியை நிறைவு செய்து, ஏன்னா 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன கும்பாபிஷேகம் நடந்து. அதனால் அதை இந்த வர 50வது ஆண்டு விழா கும்பாபிஷேக விழாக இருந்தால் நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்று நடக்கும், என்ன நம்ம நடக்கும். அப்புறம் இந்த இனியா ரொம்ப அற்புதமாக ஆங்கிலத்திலே ஆல் ஆர் மாரல் ஸ்டோரிஸ், ஒரு நீதி கதைகளை ஆங்கிலத்தில் அது இந்த சின்ன வயதிலே எழுதியிருக்கு அப்படின்னா நாமெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுத்து அதை வரவேற்கிறோம். நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை வந்தான் 7 வயது, அவன் உடன் பிறந்த சகோதரியோடு வந்தான். அப்போ அவங்க அப்பா வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளிலே இவன் சர்வதேச புகழ் பெறுவான், இந்திய அரசாங்கம் இவனை கௌரவிக்கும்னு சொன்னேன். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, 2023 பிரக்ஞானந்தா செஸ்ஸில் அவனுக்கு இந்திய அரசாங்கம் அர்ஜுனா அவார்டு கொடுத்தது. 2024 சகோதரி வைசாலிக்கு இந்திய அரசாங்கம் அர்ஜுனா அவார்டு கிடையாது. 2 பேரும் இன்டர்நேஷ்னலாக கார்ஸில் டிஃபீட் பண்ணாங்க. அதே போல் நம்முடைய அது சுபானு, அதுக்கு நான் சொன்னேன், நீயும் சர்வதேச அளவில் புகழ் பெறுவாய் என்று சொன்னேன். அது ஐநா சபையில் 15 நிமிஷம் யோகாவை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. சூன் யூ வில் பிகம் தி இன்டர்நேஷ்னல் poet அண்ட் ரைட்டர். என்ன இது நிச்சயமாக நடக்கும். நீ ஒரு சர்வதேச அளவில் ஒரு எழுத்தாளர், ஒரு பெண்ணாகவும் ஒரு கவி புனையக்கூடிய ஆற்றலாகவும். அதாவது மனுநீதி சோழன் கதையை நான் இங்கே பார்த்துக்கிட்டே அதை படித்தேன். அது என்ன பண்ணியிருக்கு, அந்த தேர்காலில் மகனை போய் அவன் சொல்கிறான், இப்படி பசுவினுடைய கன்று இறந்து விட்டது அப்படின்னா தன் மகனை தேர்காலில் இடுன்னு மந்திரிக்கு சொல்கிறான். அப்போ இதை அப்படியே மாற்றிருச்சு. பனிஷ்மெண்ட் இஸ் நாட் தி ரைட் வே அப்படின்னு சொல்லி ஒரு நீதியை சொல்லுது. பசு சொல்லுதான், why are you doing like this, இப்படி செய்யாதேன்னு அரசனுக்கு சொல்லுதான். அந்த குழந்தை இருந்தால் பின்னாடி நல்லாக அரசாட்சி செய்யும், பனிஷ்மெண்ட் வேண்டாம், அவனை மன்னித்து விடுன்னு பசுவே சொல்லுதுன்னு அந்த மனுநீதி கதையை கொஞ்சம் மாற்றி பனிஷ்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை, அதானே am I right? அதைத்தான் சொல்ல வருது. பனிஷ்மெண்ட் யாருக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம், அதை மன்னித்து விடுவோம் அப்படின்னு ஒரு கதையில் எழுதியிருக்கு. அப்படி வந்து ஒரு நாயினுடைய கதைகள் ஒரு சில நேரத்தில் நான் என்னுடைய அது கொடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தேன். முழுமையாக படித்தால்தான் என்னால் திறனாய்வு செய்ய முடியும். இந்த குழந்தையை நீங்கள் எல்லாம் உங்களுடைய நல்ல எண்ணங்கள், இந்த நம்ம தஞ்சை பகுதியில் இருந்து ஒரு பெண் சர்வதேச அளவில் புகழ் பெற வேண்டும் என்ற நீங்கள்லாம் நினச்சா அது நடக்கும். என்ன இந்த சத்சங்கம் நினச்சா நல்லா நடக்கும். நீ நல்லா வருவே. இன்றைக்கி சொன்னது எழுதி கூட வச்சுக்கோ, நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது.
அற்புதமான குரல் வளமும் மிகச் சிறப்பாக அவர்லாம் வந்து வாய்ப்பு கிடைத்தால் திரைத்துறையில எல்லாம் மிளிர முடியும். இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருக்கேன், என்ன பண்ணுறது? இருந்தாலும் பரவாயில்ல. அது ஆண்டவன் சத்யநாராயண சித்தர் உங்களுடைய இசையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அதை போதும். அப்புறம் நிருத்தியம் என்று சொல்லக்கூடிய நாட்டியத்திற்கு அவர் ஆடல் வல்லான். சிதம்பரத்தில் இருக்கக்கூடியவன் அவன் தான் கூத்தாடி. அவனுக்கு பேர் கூத்தன், தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே என்று சொல்வார்கள். அந்த தில்லை கூத்தனே ஆடல் வல்லானாக வந்து இருந்து இங்கே இதை நடத்தியிருக்கிறான்னு சொன்னால், இனி செடின்னு ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, மேடை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா அடுத்த ஆண்டுகள்லாம் ஒரு 50 குழந்தைகள் ஆடுற மாதிரி பெரிய மேடைகளை வைத்து, ஏன்னா அவர்களைத்தான் நாம் உருவாக்க வேண்டியிருக்கு. இப்போ வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறது? என்னை கொஞ்ச நேரம் அங்கே உட்கார வச்சிங்க, பரவாயில்ல. எல்லார்ட்டையும் நான் மிதிப்பட்டேன், அடிபட்டேன், கடிபட்டேன் என்பது தான். எல்லோரும் மிதிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆழ்வாராதிகள் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவனே பெருமாளே நினச்சானா இந்த தமிழ் பேசும் வாயினாலே நாம் கடிபட வேண்டும் என்று பெருமாள் நினைக்கிறாரு. அவருக்கும் கண்ணு தெரியாது. அவர் பாக்கு பெட்டியில் போய் உட்காந்துக்கிட்டாரு. இவர் பாக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக சாலக்கிராமத்தை எடுத்து வாயில் போட்டு கடிக்கிறாரு. பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். சாலக்கிராமம் பெருமாளுடைய வடிவம் தானே. அதே போல் உங்களுடைய திருவடி பட்டதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். ஏன்னா சித்தருடைய குரு பூஜையில் யார் யார் கலந்துக்கிறீங்களோ அந்த வளர்ச்சியை ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், கண்கூட தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? அவருடைய குரு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது உங்களுடைய வளர்ச்சியானது, குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் அற்புதமாக நீங்கள் கலந்து கொள்ளும்போது அவர் பார்த்துப்பார். இனிமேல் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தலைவியோ தலைவனோ நீங்கன்னு நினைக்காதீங்க. சித்தர் இருக்காரு பார்த்துக்குவாருன்ட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும். அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா, புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா, புரியுமா? சின்ன கண்ணன் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.